காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேயர் பதவி மீதான சர்ச்சை ஒரு வழியாக முடிவுக்கு வந்த நிலையில் அதிருப்தி உறுப்பினர்கள் திரண்டு மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருக்கின்றனர். மொத்தம் 51 வார்டுகள் கொண்ட காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக கூட்டணி 33 இடங்களில் வென்று மேயர் பதவியை கைப்பற்றியது. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் முதல் மேயராக போட்டியின்றி தேர்வானார் மகாலட்சுமி யுவராஜ். மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே எழுந்த புகைச்சலால் அண்மையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றது. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர்களே கூட்டத்தில் பங்கேற்காததால் மகாலட்சுமியின் மேயர் பதவி தப்பியது. இதன் பிறகு நடந்த மாநகராட்சி பணிக்குழு தலைவர் தேர்தலில் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலரான கார்த்திக் வெற்றி பெற்றார். இது மேயருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பணிக்குழு தலைவர் கார்த்திக் உட்பட மேயர் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 11 நபர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளனர். பேருந்து நிலையத்தில் அதிநவீன வசதிகள் செய்வது, தெருநாய்களுக்கான கருத்தடை மையத்தை புதுப்பிப்பது ஆகிய பணிகளுக்காக 85 லட்சம் ரூபாய்க்கான டெண்டர் வெளிப்படையாக ஒதுக்கப்படவில்லை என அவர்கள் புகார் அளித்துள்ளனர்.